கடந்த தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற 2,09,00,000 வாக்குகளை விட அதிகமாக சுமார் 2,50 கோடி வாக்குகளை திமுக கூட்டணி பெற வேண்டும் என உடன்பிறப்புகளை பூஸ்ட் செய்துள்ளார் ஸ்டாலின். நான் தூங்காம உழைப்பது போல ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். ஆசையெல்லாம் நன்றாகத்தான் உள்ளது, அதற்கு மக்களுக்கு நல்லது செய்திருக்க வேண்டுமே ஸ்டாலின் அவர்களே. குடும்ப அட்டை வைத்து இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் மாதம் 1000 என கூறிவிட்டு 28 மாதங்களுக்கு பின் தகுதியை நிர்ணயித்து கொடுத்தீர்கள். அதில் தகுதியிருந்தும் விடுபட்ட பெண்கள் இன்றும் மனுவாக அளித்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் மேலும் விடுபட்டவர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்துவிட்டு அதற்கு தகுதியானவர்களை குறைக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு. அதாவது கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 1,10,000 பேர் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்து விட்டு காத்து கிடக்கின்றனர். அவர்களுக்கு எல்லாம் அட்டை வழங்கிவிட்டால் அதில் இன்னும் பல்லாயிரம் பேர் உரிமை தொகை பெற தகுதி பெற்று விடுவர். அவர்களுக்கு எங்கிருந்து 1000 ரூபாய் கொடுப்பது? அதனால் குடும்ப அட்டை கொடுக்காமல் இருப்பதே சிறந்தது என கருதி குடும்ப அட்டை வழங்காமல் இழுத்தடித்து வருகிறதாம் ஸ்டாலின் அரசு. அட, குடும்ப அட்டையும் இன்றி 1000 ரூபாயும் இன்றி தவிக்கும் பெண்கள் சொல்கிறார்கள். இது குறித்து நிறைய புகார்கள் எழுந்ததும் முதல் கட்டமாக 55,000 பேருக்கு குடும்ப அட்டை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளது ஸ்டாலின் அரசு. 4 ஆண்டுகளாக வழங்காமல் இன்னும் 2-3 மாதத்தில் வழங்கிட முடியுமா என்ன? அப்படியே வழங்கினாலும் அதில் தகுதி இருக்கும் பெண்களுக்கு எப்படி 1000 ரூபாய் கொடுக்க முடியும்? ஆக குடும்ப அட்டை வந்தும் 1000 ரூபாய் பெற முடியாத பெண்கள், குடும்ப அட்டையே கிடைக்காத 50,000 பேர் என சுமார் 60 முதல் 70,000 வாக்குகளை திமுக இழப்பது உறுதி என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். 2,50 கோடி ஓட்டுகள் கனவில் இருக்கும் ஸ்டாலினுக்கு ஆன்டி இன்கம்பன்ஸ் ஓட்டில் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தெரியவில்லை போலும். 5 ஆண்டுகள் மோசமான ஆட்சியின் வெளிப்பாடு தேர்தல் முடிவில் தெரியும் போது ஸ்டாலினின் தூக்கம் நிரந்தரமாக பறிபோய்விடும் என்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள்.